நான் ரொம்ப ரொம்ப காதலிச்ச ஒரு பொண்ணு வந்து என்னோட கிளாஸ்லயே என்னோட பக்கத்து பெஞ்சிலேயே இருக்கிற ஒரு பையன் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டான். ஸோ அப்பதான் வந்து ரொம்ப நாளா திங்க் பண்ணி அது டிப்ரெஷனா இருக்குமான்னு தெரியல. பட் ரொம்ப ஒரு லாங் டேர்முக்கு வந்து ஐயோ என்னடான்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள வந்து போனேன். அதுக்கப்புறமா வந்து +2 என்னோட ஊர்ல வந்து 10-15 பசங்க வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க, நான் மட்டும் ஃபெயில் ஆனேன். ஸோ அப்பதான் வந்து ரெண்டாவதா டிப்ரெஷனுக்குள்ள போனேன். என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பியின் நெஞ்சார்ந்த வணக்கம். சோ நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட்லவா இருந்தாலும் மெயில் மூலமா இருந்தாலும் கேட்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா, ப்ரோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சோர்ந்து போயிடுறேன் ப்ரோ, சுத்தமா மென்டல் ஸ்ட்ரென்த்தே இல்ல, சுத்தமா ரொம்ப டவுன் ஆயிடுறேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சோ இது எல்லாம் மாத்தி எப்படி ரொம்பவும் மென்டலி ஸ்ட்ராங் ஆவறது, ரொம்பவும் ஹாப்பி பர்சனாலிட்டியா மாறுறதுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான அதே டைம்ல கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணட்டா. 2018ல வேர்ல்டு வைட்ல வந்து ஒரு சென்சஸ் நடந்ததாமா. இந்த உலகத்திலேயே ரொம்ப அளவில அதிகமான அளவில டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ற கண்ட்ரி எதுன்னு சொல்லிட்டு அதுல எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்டா வந்ததுன்னு தெரியுமா? இந்தியா தான். நாமெல்லாம் வந்து காமனா நினைச்சிட்டு இருப்போம், இவனுக்கு வந்து கார் இருக்கு, காசு இருக்கு, ரொம்ப சொகுசு வாழ்க்கை இருக்கு, ரொம்ப நல்ல பொசிஷன் இருக்கு, அதனால வந்து ஹாப்பியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான், மென்டலி ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாம அந்த மாதிரி ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பான்ற மாதிரி எல்லாம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உங்களுக்கு தீபிகா படுகோன் தெரியும்ல? 2014ல தீபிகா படுகோன் கூட டிப்ரெஷன் மூலமா வந்து போயிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச சுஷாந்த் சிங் ராஜ்பூத், அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்து பார்த்தாலும் நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. நீங்கெல்லாம் வந்து நம்மெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்கன்ற மாதிரி பாக்குற நிறையவே ஆட்கள் ஐயோ இவங்கெல்லாம் டிப்ரெஷன்ல போவாங்களான்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச நாம திங்க் பண்ற லெவலுக்கு வந்து வந்துடும். இந்த டிப்ரெஷனே ரெண்டு விதமா வரக்கூடும். இப்போ நம்ம உடம்புல வந்து ஏதாச்சும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, பிசிக்கலா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதனாலையும் நமக்கு வந்து டிப்ரெஷன் வரலாம். சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு, நீங்க அந்த மாதிரி கேஸ்னா நீங்க வந்து நல்ல ஒரு ஹெல்த் இல்ல மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து கன்சல்ட் பண்றது ரொம்பவும் நல்லா இருக்கும். இனி அது இல்லாட்டி உங்களோட திங்கிங்னால ஐயோ அதுன்னா எப்படி நடக்கும், என்னோட ஃபியூச்சர் எந்த மாதிரி வரும், அந்த மாதிரியான ஓவர் திங்கிங்னால இல்லாட்டி வேற யாராச்சும் உங்களோட லைஃப்ல இருந்து போய் இல்லாட்டி பிரேக்கப்லாம் நடந்து அந்த மாதிரியான ஏதாச்சும் பர்டிகுலர் சிச்சுவேஷனாலதான் நீங்க இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள வந்து போயிட்டீங்கன்னா அதை எப்படி கரெக்ட் பண்றதுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப இழுக்காம பாயிண்ட் குள்ள வரேன். ஃபர்ஸ்ட் வேணா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நத்திங் இஸ் டெம்பரரி. ஃபர்ஸ்ட் வந்து நான் 10th படிக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப காதலிச்ச ஒரு பொண்ணு வந்து என்னோட கிளாஸ்லயே என்னோட பக்கத்து பெஞ்சிலேயே இருக்கிற ஒரு பையன் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டான். சோ அப்பதான் வந்து ரொம்ப நாளா திங்க் பண்ணி அது டிப்ரெஷனா இருக்குமான்னு தெரியல. பட் ரொம்ப ஒரு லாங் டேர்முக்கு வந்து ஐயோ என்னடான்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள வந்து போனேன். அதுக்கப்புறமா வந்து +2 என்னோட ஊர்ல வந்து 10-15 பசங்க வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க, நான் மட்டும் ஃபெயில் ஆனேன். சோ அப்பதான் வந்து ரெண்டாவதா டிப்ரெஷனுக்குள்ள போனேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 வருஷம்ன்றது கம்ப்ளீட் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் இல்லாட்டி கம்ப்ளீட் ஒரு ஓவர் திங்கிங் ஸ்டேட் அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தேன். சோ அப்போ இது எல்லாம் வந்து கடந்து வரும்போது நான் புரிஞ்சுட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப வந்து அந்த பொண்ணு காதலிக்கலைன்னு சொல்லிட்டு நான் அப்ப வந்து வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறமா +2ல இருக்கும்போது அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, சின்ன விஷயம் தான் அந்த மாதிரி சொல்லிதான் நினைச்சேன். ஆனா இப்ப வந்து அது யோசிச்சு பார்க்கும்போது சிரிப்பா தான் வருது. அதே மாதிரிதான் +2 வந்து அப்ப வந்து ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி நினைக்கும் போது ஐயோ என்னமோ என்னோட வாழ்க்கையே போச்சுடான்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா காலேஜ் வந்து லாஸ்ட் இயர்ல எல்லாம் வரும்போது ஆமா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, +2 தானே ஃபெயில் ஆயிடலான்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டேன். இப்ப வந்து யோசிச்சு பார்க்கும்போது சிரிப்பா தான் வந்து வருது. அது வந்து ஒரு சிரிப்பு, ஒரு ஃபன் திங்கா வந்து இருக்கு. சோ இதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சில சிச்சுவேஷன் வந்து போகும். இப்போ நீங்க வந்து போயிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்து நீங்க பார்க்கும்போது ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுடா, அவங்க போயிருச்சு, இது நடந்துருச்சு, இனி என்னோட முன்னாடி வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும்.
அதே நீங்க கொஞ்ச நாள் முடிஞ்சு பார்க்கும்போது ஓகே அந்த விஷயம்ன்றது கொஞ்சம் சின்னதா ஃபீல் ஆகும். கொஞ்சம் வருஷம் முடியும் போது அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ இப்ப வந்து நீங்க என்னதான் சிச்சுவேஷன்ல வந்து போயிட்டு இருந்தாலும், அது வந்து யாராச்சும் உங்களோட வாழ்க்கையிலிருந்து போனதாக இருக்கட்டும், இறந்து போனதாக இருக்கட்டும், பிரேக்கப், இல்லாட்டி நீங்க ரொம்ப படிச்சு எழுதின எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆனதாக கூட இருக்கலாம். பட் இது பாஸா போயிடும். இது மட்டும் இல்ல வாழ்க்கை, இதோட வாழ்க்கைன்றதெல்லாம் நின்னுட போறது கிடையாது. நான்றது இந்த பிரச்சனையை விட பெரிய ஆளுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஹோப்பை வந்து மைண்ட்ல வச்சுட்டு கெத்தா போனோம்னா எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும். இரண்டாவதா, டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் எவ்ரி ஒன். இவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி, அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி வந்து நடந்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க மத்தவங்களை வந்து மத்தவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, மத்தவங்களை ப்ளீஸ் பண்ணி வாழணும்ன்ற மாதிரி எல்லாம் வந்து நீங்க நினைச்சு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா கடைசியில நீங்க உங்களுக்கே பிடிக்காத மாதிரி வந்து ஆயிடுவீங்க. இப்ப உங்களோட சர்க்கிள்ல வந்து மேக்சிமம் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 100 பேர் இருப்பாங்களா? இந்த 100 பேருக்குமே உங்களை பிடிக்குமான்னு கேட்டா கிடையாது. சிலருக்கு வந்து பிடிக்கலாம், சிலருக்கு வந்து பிடிக்காம போகலாம். சோ எல்லாரையுமே வந்து ஹாப்பியா மாத்தணும், எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னா அதெல்லாம் வந்து முடியாது. நாம வந்து பெரிய ஒரு ஆளுன்ற மாதிரி பாக்குற மகாத்மான்ற மாதிரி எல்லாம் சொல்ற மகாத்மா காந்தி, அவருக்கு கூட நிறைய ஹெய்டர்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்காங்க. நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்து இறந்து போன இல்ல இப்போ லிவிங்கா இருக்கிற யாரதான் எடுத்து பார்த்தாலும் அவங்களுக்கு கூட ஹேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் தான். சோ அதை வந்து ஒரு ரியாலிட்டின்ற ஒரு விஷயமா அதை வந்து அக்செப்ட் பண்ணி முன்னோக்கி போகணும். மூணாவது, சேஞ்ச் என்விரான்மெண்ட் கான்சியஸ்லி. முன்னாடி எல்லாம் நான் வந்து வெளியே போயிட்டு வருவேன், என்னோட ஒரு பர்டிகுலரான என்னோடதுன்னு சொல்லி வந்து ஒரு ரூம் இருப்பேன். அந்த ரூம்குள்ள போயிருச்சுன்னா என்னோட மூடே வந்து மாறிடும். நான் என்னதான் பாசிட்டிவா அந்த ரூம்குள்ள என்டர் ஆவறதா இருந்தாலும் சில டைம்ஸ்ல ஒரு கொஞ்ச நேரம் இருக்கிறது பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. பட் தனியா அந்த ரூம்குள்ள நான் கொஞ்சம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா என்னோட மூடு வந்து டவுன் ஆகுறது, எனக்கே வந்து ஓஸ்டியா மாறுறது எனக்கே வந்து ஃபீல் பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணுவேன்னா என்விரான்மெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிப்பேன், என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். சோ அதே மாதிரி நீங்களும் இப்போ ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி அதிகமான ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றீங்க, ஓவர் திங்க் பண்றீங்கன்னா என்விரான்மெண்ட்டை வந்து கான்சியஸா வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான திங்க் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா அதையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போய் பண்ணிட்டு திரும்ப வாங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னு சொல்லும் போது நிறைய பேர் நினைப்பீங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும், யோகா கிளாஸ்ல போய் சேரணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் வேணாம். அது வந்து ஒரு அடுத்த லெவல் ஸ்டெப்புன்ற மாதிரியே வந்து வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வீட்லயே ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ண தெரியலையா, வீட்ல நமக்கே செல்ஃபா பண்ண முடியற சில ஹோம் ஒர்க் அவுட் வந்து நீங்க யூடியூப்லயே சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வந்து வரும். சோ அதை வந்து எடுத்து ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட பாடி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பாடி ஸ்ட்ரெச் ஆகும் போது அதை வந்து மைண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ உங்க பாடிக்கு மூமெண்ட் எதுவுமே இல்லாம இருக்கும்போது உங்களோட மைண்டும் வந்து மூமெண்ட் வந்து பெருசா இருக்காது. மூமெண்ட் வந்து இல்லாத ஒரு இடம்ன்றது, ஒரு தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டி நின்னா எப்படி இருக்கும், ரொம்ப நாளா வந்து அதுல வந்து மொஸ்கிட்டோ அந்த மாதிரி எல்லாம் வரும்ல. ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட பாடியும் நம்மளோட மைண்டும்ன்றது. ஸோ நீங்க வந்து எக்ஸசைஸ், ஜாகிங், வாக்கிங் அந்த மாதிரி எல்லாம் வந்து போக ஆரம்பிங்க. அதுதான் வந்து ஒரு வழி. உங்களோட மைண்டை வந்து உங்களுக்கு டைரக்டா சம்டைம்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, ஆனா பிசிக்காலிட்டி மூலமா உங்களோட மைண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஜாகிங் ஒரு வாக்கிங் ஒரு எக்ஸசைசிங். அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம் தூக்கம். விஜய் சார் மாஸ்டர்ல எல்லாம் வந்து சொல்ற மாதிரி என்னால தூங்க முடியாது, எனக்கு தூக்கமே வராதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சோ கான்ஷியஸா தூங்குறதுக்கு எஃபர்ட் எடுங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு விஷயம் நமக்கு வந்து நேச்சுரலா வராட்டினா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா கான்ஷியஸா அதுக்காக எஃபர்ட் எடுக்கணும்ன்றதுதான். சோ கான்ஷியஸா உங்களுக்கு நேச்சுரலா தூக்கம் வரலையா, கான்ஷியஸா எஃபர்ட் எடுங்க.
இப்ப நைட்டு வந்து கொஞ்சம் ஒரு டைமுக்கு அப்புறமா வந்து உங்களோட எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து பண்ண ஆரம்பிங்க. உங்களோட பாடி வந்து டயர்ட் ஆயிடும். அப்ப வந்து நீங்க தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவினிங் வந்து சன்லைட் வந்து எடுத்துட்டீங்கன்னா அதுவும் வந்து நம்முடைய மைண்ட வந்து சம்திங் எந்த மாதிரியோ அஃபெக்ட் பண்ணிட்டு ஸ்லீப் ஹார்மோன்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கும். ஸோ அதனாலயும் வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வரலாம். அதே மாதிரி போன் எல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதுவும் வந்து உங்களை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கும். ஸோ இதனால எல்லாம் வந்து உங்களோட தூக்கம் வந்து நல்லா இருக்கும். இதனாலேயே தூக்கத்துல நம்முடைய மைண்ட் வந்து ரொம்ப மைண்ட்ல இருக்கிற சில செல்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். நிறைய விஷயங்கள் மைண்ட் டேமேஜ் ஆனது எல்லாமே சரியாகிற ஒரு டைம் தான் தூக்கம்ன்றது. ஸோ தூக்கத்துக்கு ப்ராப்பரான எஃபர்ட் எடுங்க. ஸோ எனிவே இவ்வளவு விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோல உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து டே எங்கடா போயிட்டேன் வீடியோஸே பண்றது இல்லைன்ற மாதிரி எல்லாம் வந்து எக்கச்சக்கமான மெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது, கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இனிமே ஃபர்தரா வந்து நாம வீடியோ பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டா இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா வீடியோ வந்து பண்ணும்போது வியூஸ்ன்றது கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா டிப்ரெஷன் இல்லாட்டி ஓவர் திங்கிங் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோவை அனுப்பி விட்டுட்டு மச்சான் சரி பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹோப் இதெல்லாம் சரியாயிடும், இதுவும் கடந்து போக முடியும்ன்ற மாதிரி சம்திங் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணி விடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே கிரவுண்டட். பாய்.